கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக யோகேந்திர யாதவ், பிரசாந்த் பூஷனுக்கு ஆம் ஆத்மி கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ள மூத்த தலைவர்கள் பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் ஆகியோர் குர்கானில் தங்களது ஆதரவாளர்களுடன் கடந்த 14ஆம் தேதியன்று ஆலோசனை நடத்தினர். ஆம் ஆத்மியைச் சேர்ந்த 4000க்கும் மேற்பட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் விவசாயிகள் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராட ஸ்வராஜ் அபியான் என்ற தொண்டு அமைப்பை துவங்க முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கட்சி விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டதற்காக உங்களை ஏன் கட்சியிலிருந்து நீக்கக்கூடாது என்று விளக்கம் கேட்டு பிரசாந்த் பூஷன் மற்றும் யோகேந்திர யாதவுக்கு ஆம் ஆத்மியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த யோகேந்திர யாதவ், தங்களுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் ஒரு மிகப்பெரிய ஜோக் என்று கிண்டல் செய்துள்ளார். புகார்தாரர்கள், சாட்சிகளே இந்த விவகாரத்தில் நீதிபதிகளாக இருப்பதாக கூறியுள்ள யோகேந்திர யாதவ், விசாரணைக்கு முன்பே தீர்ப்பு எழுதப்பட்டுவிட்டதாகவும் கருத்து தெரிவித்துள்ளார். It's a bit of a joke. It's a complete travesty of justice. The show cause notice has been issued by a disciplinary committee. Out of 3 members of the committee, 2 have already publicly taken position on this question. Mr. Pankaj Gupta signed a statement a month ago accusing us of all the things which are now in the show cause notice, of which he will be the judge. Mr. Ashish Khaitan has been speaking on media against us, and he would now sit in judgment about our discipline on the same matter. What a joke is this? ஏற்கனவே பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் ஆகியோர் வகித்து வந்த கட்சி பதவிகள் அடுத்தடுத்து பறிக்கப்பட்டன. இப்போது போட்டி கூட்டத்தை நடத்தியதற்காக கட்சியை விட்டே அவர்கள் நீக்கப்படவிருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன.